Hi all, this is Dr. Jo. I'm Fit Physiotherapy Clinic, Pondicherry. Pregnancy-ல என்கிட்ட frequent-ஆ கேட்ட questions-க்கு ஆன்சர் பண்ணுறேன். நோட் பண்ணிக்கோங்க. சில ஐப்ரோ பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ப்ரெக்னென்சியில் ஐப்ரோலாம் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக அதை ஒரு பழக்கமாக வச்சுக்காமல் தேவையான அப்போ வச்சுக்கோங்க. ப்ரெக்னென்சியில் ட்ராவல் பண்ணலாமா? ட்ராவலிங் நீங்கள் 4-வீலரில் பண்ணுறீங்கன்னா தேவையான ட்ராவலாக இருந்தால் ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். 2-வீலர்ஸாக இருந்துச்சுன்னா 2-வீலரில் போகிற ப்ரெக்னென்சி பேஷண்ட் எல்லாரும் எனக்கு ஒரு ஆன்சர் பண்ணுங்கள். 2-வீலரில் போகிற 2 பேரில் நீங்கள் 2 பேரும் ஹெல்மெட் போடுறீங்களா? இல்லை. ஸோ பைக் ஓட்டுறவங்க மட்டும்தான் ஹெல்மெட் போடுறாங்க. நீங்கள் பண்ணுற ட்ராவல் சேஃபான ட்ராவலாக இருந்தால், தேவையான ட்ராவலாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ப்ரெக்னென்சியில் எக்ஸசைஸ் 38 வீக் அப்புறம் 36 வீக் அப்புறம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் டோட்டல் மித். நீங்கள் 3rd மந்த்லேருந்து எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் 3rd மந்த்லேருந்து எக்ஸசைஸ் பண்ணணும். உங்கள் ஹோல் பாடி ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ், உங்கள் பெல்விக் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ், உங்கள் ப்ரீதிங் எக்ஸசைஸ், உங்கள் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரெக்னென்சியில், டெலிவரியில் அண்ட் போஸ்ட் டெலிவரி 3 பார்ட்லேயுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ப்ரெக்னென்சி வெயிட் கெயின். ப்ரெக்னென்சி வெயிட் கெயின், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ஸோ நல்லா சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க, நிறைய ஜூஸ் போட்டு குடிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் டக்குன்னு கேட்டுட்டு அமைதியாகிடுங்க. ஸோ ப்ரெக்னென்சியில் நீங்கள் மொத்தமாக ஏற வேண்டிய வெயிட்டே 10. இப்போது நீங்கள் நார்மல் பாடி வெயிட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட நார்மல் வெயிட் கெயின் வந்து 10, 0 to 10 kg நீங்கள் ஏறலாம். இஃப் நீங்கள் ரொம்ப லீன் பாடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 10 to 12 kg ஏறலாம். நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 10 to 12 kg ஏறலாம். இதுக்கு மேலே உங்களோட ப்ரெக்னென்சி வெயிட் கெயின் போகாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் ப்ரெக்னென்சியில் சாப்பிடாமல் இருங்க, ப்ரெக்னென்சியில் வெயிட் லாஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. இந்த வெயிட் கெயின் லெவல்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் ப்ரெக்னென்சி ரிலேட்டட் எக்ஸசைஸ் கமெண்ட் பிலோ.